காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உபவாசம் உன் ஜெபத்திற்கு உயிரூட்டும் சக்தி வாய்ந்தது. ஆகவே நீ உபவாச நாட்களை ஏற்படுத்தி கொள்ள தயங்காதே. ஆனால் ஒன்று மிகவும் முக்கியமானது. உன் உபவாசம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது வெளியரங்கமான பதிலை தரும். உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உன் இருதயத்தை தாழ்த்து. நான் உன்னை காண்கிற தேவன். நினிவேயின் மக்கள் மனம் திரும்பி உபவாசித்த போது என்ன நடந்தது என்பதை படித்துப்பார். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பினார்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வதாக சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யவில்லை. நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாகிய தேவன், அழிந்து போகும் உலகின் மேல் பரிதாபம் கொள்ளுகிறவர். மகனே, மகளே, உன் விசுவாசம் உறுதிப்பட நீ உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆத்துமா பலனடையும். உன் சரீரமும் புத்துணர்ச்சியும் புத்துயிரும் பெறும். உன்னிடம் உள்ளதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள தயங்காதே. எதையும் உனக்கென்று மறைத்து வைக்காதே. என் கண்கள் உன்னை காண்கிறதே. உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். இதுவரை நான் உன்னை என் கரங்களில் ஏந்தி சுமந்து வந்தேன். இனியும் உன்னை கைவிடுவதில்லை. உன்னோடு புதிய உடன்படிக்கை செய்கிறேன். ஆதார வசனம்: தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். லூக்கா 18:13.